Hi friends, welcome to Stellaz kitchen. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல அரிசி பொரி வச்சு ரொம்ப ஈஸியா பண்ணக்கூடிய ஒரு மிக்சர் ரெசிபி தான் பார்க்க போறோம். இந்த மிக்சர் ஈவினிங் டைம்ல காஃபி டீயோட சாப்பிடுறதுக்கு ஒரு பெர்ஃபெக்ட்டான காம்பினேஷனா இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த அரிசி பொரியோ ரொம்ப லோ கேலரிங்கிறதால நமக்கு ஈஸியா சேமிக்கவும் செஞ்சிடும். ஃபர்ஸ்ட் ஒரு panல 2 கப் அரிசி பொரி எடுத்துக்கலாம். இந்த பொரியை கொஞ்சம் சூடேறுற வரைக்கும் கொஞ்சம் நல்லா வறுத்து எடுத்துக்கணும். ஒரு 2 நிமிஷம் மட்டும் இதை வறுத்து எடுத்தா போதும். அதுக்கப்புறமா இதை தனியா எடுத்து வச்சிடலாம். இனி மிக்சர் பண்ண ஆரம்பிக்கலாம். இதுக்கு ஒரு பேன்ல 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1/4 கப் அளவு வேர்க்கடலை எடுத்துக்கிறேன். இது ஏற்கனவே வறுத்த வேர்க்கடலை, அதனால ஒரு நிமிஷம் மட்டும் இதை வதக்கிட்டு இதில் 2 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை ஆட் பண்ணிக்கலாம். இதையும் எண்ணெயில் சேர்த்து நல்லா வறுத்துக்கணும். இந்த பொட்டுக்கடலையோட கொஞ்சம் கலர் மாறி வர்றச்ச இதை எல்லாத்தையும் ஒரு ஓரமாக வச்சுட்டு இப்போது அந்த எண்ணெயில் ஒரு 5 பல் பூண்டு தட்டி வச்சுருக்கிறேன். அதை ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். பூண்டு நல்லா வதங்கினக்கப்புறம் இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், 1 டீஸ்பூன் வத்தல் தூள் எல்லாம் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கணும். கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். இந்த கருவேப்பிலை நல்லா மொறுமொறுன்னு ஆகிற வரைக்கும் நல்லா எண்ணெயில் வதக்கிக்கணும். கூடவே மிக்சருக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா வதக்கினக்கு அப்புறமா நாம் எடுத்து வச்சிருக்கிற பொரியை இதில் ஆட் பண்ணி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இப்போது பொரி நம்ம சேர்த்த மசாலா வேர்க்கடலை இது எல்லாத்தோடையுமே சேர்ந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. ஒரு 2 நிமிஷம் மட்டும் இதை வதக்கிட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போது நம்மளோட சுவையான அரிசி பொரியில் பண்ண மிக்சர் ரெடி ஆயிடுச்சு. இந்த பொரியை பிளெயினாக கொடுக்குறத விட இது மாதிரி ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுக்கும்போது குழந்தைங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஸ்டெல்லாஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.